இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்ல போறேன். அப்பதான் இங்க வர்றவங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கு. இன்னைக்கான ஸ்பெஷல் இது என்னன்னா, இன்னையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6, 7, 8, 9 இது அம்பாள் அப்படி ஆயிடுவா. அப்படின்னா அவ இவ்வளவு நாள் நீங்க எல்லாரும் வரீங்க இல்லைங்களா, இப்ப இன்னும் கேளுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவா. நான் சொல்றது புரியுங்களா? பஞ்சமில இருந்து அவ வேகமாயிடுவான்னா இப்ப நீங்க என்ன கேட்கலாம்னா, கல்யாண தடையா இருக்கலாம், இல்ல யாராவது காசு கொடுத்துட்டு உங்களை ஏமாத்திருக்கலாம், இல்லைன்னா நீங்க எங்கேயாவது கடன் பட்டு உங்களை ஏமாத்துறவங்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது நிலத்தகராறுல உங்களை வம்புடுத்தவங்களா இருக்கலாம், உங்க மேல தப்பே இல்லாம இருக்கலாம், தேவையில்லாம பொய் வழக்கா இருக்கலாம், செய்யாத தப்பு தலைப்புனிவா இருக்கலாம். ஆனா தனிநபரை யாரையும் நினைக்காதீங்க. அம்மா தாயே உனக்கு எல்லாமே தெரியும், நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும்னு. இன்னைக்கு நாள் என்னன்னா ரிணருள்ள சத்ருஸ்தானத்துக்கான நாள். அப்படின்னா அது நோய், கடன், எதிரி, தேவையில்லாத வழக்கு, அது எது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் இன்னைக்கு வாராகி கருணையில ஒழிக்குவாங்க. அப்படிங்கும் போது இப்ப நான் மந்திரம் சொல்லும் போது மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பியும் நம்ம எல்லாமே ஜபம் பண்ணிட்டு வாராகிட்டு அப்படியே செலுத்திடுவோம். சரிங்களா? அந்த மந்திரம் சொல்லலாமா? ஓம் குண்டலி புரவாசினி சண்டகுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ர்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ர்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ர்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே.